மனோஜ் மனோஜ் வாங்க சிஸ்டர் வாங்க. இப்பதான் நான் உனக்கு சிஸ்டரா தெரியறேனா? வாங்கின ஆடி அப்படி இல்ல. மனோஜ் எங்க? கடை லீவு, பழைய பாக்கி எல்லாம் செட்டில் பண்ண போறாங்க. நீங்க வாங்க. வாடி மலேசியாக்காரி, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஆண்டி சர்ப்ரைஸா ஷோரூம்க்கு வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் இருக்கிறது இருக்கட்டும், ஆனா நீ இனிமே எப்படி நல்லா இருக்க போறேங்கிறத பாரு. உன்னை சாதாரணமா எடை போட்டுட்ட. நீ சரியான ராங்கி தான். என்னென்ன வேலை பார்த்திருக்க நீ செய்யற பித்தலாட்ட வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் வீட்டுக்கு ஒரு திருடியே சாமியாரம்மா மாதிரி அனுப்பி வச்சு எனக்கு தாலி பாக்கியம் இல்லன்னு சொல்ல வச்சிருக்கேல்ல நீ. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல. உன் ஆக்டிங்க பார்த்து ஏமாற பழைய மனோஜ் நான் இல்ல. சாமியாரம்மா மாதிரி ஒருத்தங்க அனுப்பி திரும்ப உன் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன்னு சொல்ல வச்சல. சூப்பரா பிளான் பண்ணிருக்க. மீனாவை வீட்டை விட்டு அனுப்புனாதான் அம்மாவுக்கு தாலி பாக்கி இருக்குன்னு நீ ஒரு பொம்பளை வச்சு சொல்ல வச்சல. ஐயோ, இது சிந்தாமணி ஆண்டி பண்ணதாச்சு. இந்த பழி எப்படி நம்ம மேல வந்துச்சு? என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? என் தாலி இறங்கிடும்னு சொல்ல வச்சல நீ. உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையாடி? உன்னால இத்தனை நாள் நான் நிம்மதி இல்லாம இருந்தேன். நீ அனுப்புன அந்த திருடியை நீ தான் சொல்ல வச்சேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா. வந்தவ எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டா. என் புள்ளை இவ்வளவு நாள் நீ கஷ்டப்படுத்தி இருக்க. உன்னால என் மானமே போயிடுச்சுடி. அதுவும் அந்த பூக்கட்ட குடும்பத்துக்கு முன்னாடி என் மானமே போயிடுச்சு. டேய் மனோஜ், இவளுக்கு கொடுக்க வேண்டியதை குடுறா. ப்ரோ, என்ன சிஸ்டர், இந்த ஜென்டில்மேன் யாருன்னு தெரியுதா? எதுக்கு இந்த ஆளுங்க வந்திருக்கான்? ஒன் ட்ரீட்மெண்ட் தான். அதை தான் உனக்கே திருப்பி தர போறோம். நீ காசு கொடுத்தா மட்டும் இல்ல, யாரு காசு கொடுத்தாலும் சரி இவன் சாட்டை அடிக்கும். என்னடா பாத்துட்டு இருக்க? அட்ரா அவள. அதே ரூல்ஸ் தான்பா. 20 அடிக்கு ஒரு தடவை காசு வாங்கிக்க, 5 அடிக்கு ஒரு தடவை கேப் விட்டுக்க. ஓகேவா? ஓகே சார். உன்னால நான் எத்தனை இடத்துல அவமானப்பட்டு நின்னு இருப்பேன். நீ நம்ப வச்சு கேணச்சி ஆக்கிட்டல்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தாண்டி இன்னைக்கு உன்னை தோலை உரிக்க சொல்லிருக்கேன். அட்ரா அவள. என்ன சாமி மயங்கி விழுந்துட்டாங்க? சில பேருக்கு இந்த மாதிரி அடிபட்டா அப்படியே ஹார்ட் நின்னு போயிடுன்னு சொல்லுவாங்க. டேய் மனோஜ், உயிர் இருக்கான்னு போய் பாருடா. மூச்சு இருக்குமா? அதான் மூச்சு இருக்குல்ல, தண்ணி தெளிச்சு அவ எழுந்ததை அடிக்க சொல்லு. ஐயோ, ஆள விடுங்க சாமி. எனக்கு இதை வச்சுதான் ஏன் பொழப்பு ஓடுது. என்ன நீங்க போலீஸ் கேஸ்ல மாட்டி விட்டுருங்க போலயே. நான் வரேன் சாமி. ப்ரோ, அவன் சொன்ன மாதிரி போலீஸ் கேஸ் ஆயிடும் ப்ரோ. நாங்க 2 பேரும் இங்க இருந்தோம்னு வையேன், எல்லாமே பிளான் பண்ண மாதிரி ஆயிடும். ஆமா மனோஜ், எனக்கு இவர் சொல்றதா சரின்னு படுது. நீங்க கிளம்புங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். இவன் மயக்கம் தெளிஞ்சவனே நானும் கிளம்பி வந்துடுறேன். ஏன் மனோஜ் இப்படி பண்ண? நீ நடிக்கிற அளவுக்கு வந்துட்டல. ஆண்டி சொல்லிதான் நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்ப. ஆனா நீ செஞ்சது ரொம்ப அநியாயம் மனோஜ். ஆண்டி அப்படி சொல்லிருந்தாலும் நீ தானே வேண்டாம்னு சொல்லிருக்கணும். 2 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கோம். அந்த கன்சர்ன் கூட உனக்கு இல்லல்ல. இத நான் மறக்க மாட்டேன் மனோஜ். இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி நான் டீல் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்க அம்மா அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஹாய் ஸ்வேதா. ஹாய் ரவி. how are you? நல்லா இருக்கேன். இதான் ஸ்வேதா தங்கச்சி. சிஸ்டரா? மனோஜுக்கு பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க நம்ம ரிலேஷன் தெரிஞ்சதுல. எஸ் எஸ் எஸ். ஸ்வேதா, நீ பாக்கணும் சொன்னீங்களே வைஃப் மீனா. இவன் என் வைஃப் ஸ்ருதி. இவர் உங்களை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லிருக்காரு. என்ன சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? அது வர்றவல்ல பார்த்தேன், அப்படியே பேசிட்டே கூட்டு வந்துட்டேன். நம்ம வரும்போதுதான் நம்ம வீட்டு ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொன்னாரு. மனோஜா நான் லைஃப்ல நடந்த ப்ராப்ளம். அந்த பொண்ணு ரொம்ப பிரில்லியன்டான ஆளா தான். பிரில்லியன்ட்லாம் இல்ல, பயங்கரமான கிரிமினல். பட் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா தான் இருக்காங்க. அப்புறம் உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நீத்து ப்ராப்ளம் பத்தி முத்த என்ன சொன்னாரு. நீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2-3 சீரியல் டப்பிங் பேசிட்டு இருந்தேன். ஒரே ஜாப ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்க போர் அடிச்சது. அப்புறம் என் ஹஸ்பண்டும் இதே ஃபீல்டுல தான் இருக்காரு. அதான் இத ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மீனா, நீங்க ரொம்ப லக்கி. நம்ம வர வரைக்கும் என் மீனா அப்படி என் மீனா இப்படின்னு உங்களை புகழ்ந்துட்டே வந்தாரு. ஸ்வேதா, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? போரிங் ஐடி ஜாப் தான். அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். எப்பவும் வீட்லயே இருக்க வேண்டியதா இருக்கு. உங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியல. ஜாலியா இருக்கு. நானும் உங்க ஃபேமிலில நானும் ஒரு பொண்ணு தானே. வாங்க எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம். ரொம்ப அடிச்சிட்டாங்களா ரோகிணி? கொஞ்சம் விட்டுருந்தா தோலே உறிஞ்சிருக்கும். மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதனால தப்பிச்சேன். மனோஜ் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ வாங்க நடிக்கலாம், அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். பதில் சொல்ல வைக்காம நானும் விட மாட்டேன். ஆண்டி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த ஃப்ராட் சாமியார நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. ஆனா அவன் மாட்டிக்கும் போது இதுக்கு ஏன் பேரை சொன்னா? அது நான் தாமா அப்படி சொல்ல சொன்னேன். இப்போ அவ ஏன் பேரை சொல்லியிருந்தானு வையேன், மாஸ்டருக்கு எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும். அப்புறம் அந்த வீட்ல என்ன நடக்குது, என்ன பிளான் பண்றாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாம போயிடும். நான் ஒருத்தி தான் மாஸ்டர் கூட டச்ல இருக்கேன். எதிரில இருக்கிறவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சாதானே நாம அதுக்கு தகுந்த மாதிரி அஸ்திரத்தை பயன்படுத்த முடியும். அதனாலதான் கண்ணு நான் அப்படி சொல்ல சொன்னேன். நான் கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நாம அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சுதான் நீ உன்னோட தர்ம யுத்தத்துல ஜெயிக்க முடியும். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன இங்க விஜயாங்கிறது யாரு? நீங்க தான் அந்த விஜயாவா? ஆமா, நான் தான் விஜயா. நீங்க யாரு? என்ன வேணும்? நீங்க தான் அந்த ரவுடி பொம்பளையா? ஹலோ, யார் நீங்க? எதுக்கு எங்க வீட்ல வந்து எங்க அம்மாவை தப்பா பேசுறீங்க? ஐ அம் காயத்ரி, தமிழ்நாடு விமென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனோட செக்ரட்டரி. என்ன இது? தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பு சங்கத்தோட செக்ரட்டரினா. என்ன ஏன் வீட்டுக்கு வந்து என்னையே நீங்க ரவுடின்னு சொல்றீங்க? ரவுடி மாதிரி தானே நீங்க நடந்துக்கிறீங்க. என்ன நீங்க வந்ததுல இருந்து அத்தை இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இவங்க மருமகளாமா? ஆமா. உன்னையும் இப்படிதான் குடும்பப்படுத்துறாங்களா? ரோஹிணி இந்த வீட்டு மருமக தானே? அவ ஒண்ணு இந்த வீட்டு மருமகள்லாம் இல்ல. உங்க பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த பாவத்தை தான் நான் தெரியாம செஞ்சு தொலைச்சிட்டேன். நீங்க பேசத்துல இருந்தே தெரியுது நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. ரோகிணிய தலைமுழுக தான் நீங்க எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கீங்களா? நான் என்ன பண்ணேன்? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்க மருமக ரோஹிணிய நீங்க சாட்டையால அடிச்சிருக்கீங்க. இதுக்கு பேரு டொமஸ்டிக் வயலன்ஸ். விஜயா, ரோகிணி அடிச்சியா? ஐயோ இல்லீங்க, நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல. பொய் சொல்லாதீங்க. உங்க பையனோட கடைக்கு வர வச்சு அவங்கள சாட்டையால அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க.